தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்டிஆரை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ் சென்சரை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஃப்ளக்ஸ் சென்சர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் தான். ஓகே, இந்த வேரியபிள் ரெசிஸ்டரை வச்சுட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பேசிக்கலாம். ஏன்னா ஒரு பிளைண்ட் பீப்புள்கிட்ட வந்து நம்ம டேரெக்டாக பேசணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அவங்களோட பார்த்து சைகை பாஷை தான் பேசணும். அப்போ அவங்க பேசுறது நமக்கு புரியணும், நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியணும். அப்போ நம்ம ஃப்ளக்ஸ் சென்சரை வந்து ஒரு 5 ஃபிங்கர்ஸுக்கு ஃபிட் பண்ணிவிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஃபிங்கரை ஆசிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு ஃபிங்கரை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஐ நீடு வாட்டர், ஐ நீடு ஃபுட்டு அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொன்றையும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். அப்போது ஸ்பீக்கர் மூலமாக அவுட்புட் வர மாதிரி. இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃப்ளக்ஸ் சென்சர் இதாச்சு அப்படின்னா ஒரு எல்இடி க்ளோ ஆகிற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஓகே, இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ் சென்சருக்கு வந்து நான் சிம்லேஷனில் காமிச்சிருப்பேன். பட் ஆனால் ஃப்ளக்ஸ் சென்சர் இன்டர்ஃபேஸ் பண்ணி நான் பண்ணியிருக்க மாட்டேன், அவுட்புட் வந்து கிடையாது. அதை என்ன பண்ணுறேன், அந்த ஃப்ளக்ஸ் சென்சருக்கு எப்படி நீங்கள் ஹார்ட்வேர் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். கோடிங் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன். கோடிங் வந்து ஃபஸ்ட் சேம் இதே தான், பர்ஃபெக்ட், இதில் எந்த இஷ்யூவும் கிடையாது. கோடிங் சேமாக வச்சுக்கோங்க. ஹார்ட்வேர் கனெக்ஷன் மட்டும் ஒரு வேரியேஷன் பண்ணணும். அதுக்கான சர்க்யூட் டயக்ராம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, இதில் வந்து ஃப்ளக்ஸ் சென்சர் அப்படிங்கிறத ஃப்ளக்ஸ் அப்படின்னு போட்டு A0 டிபெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, மற்றபடி எஸ் அவுட்டு இதெல்லாம் கரெக்ட் தான். அடுத்து Arduino இன்டர்ஃபேஸ் ஃப்ளக்ஸ் சென்சார், அதே ஃப்ளக்ஸ் சென்சார் என்ன பண்ணுறேன், இன்புட்டாக செட் பண்ணிட்டேன். எஸ் அவுட் அனலாக் ரீடு ஃப்ளக்ஸ் அப்படின்னு போட்டுருக்கேன். அப்போ நான் யூஸ் பண்ண எல்லா கோடிங்லையும் பார்த்தீங்கன்னா சேம் கீவேர்டு சேம் அதே இதான் வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் என்ன பண்ணிருக்கேன், ரீட் பண்ணுறப்போ அந்த சென்சாரோட நேம் போட்டிருக்கேன். ஓகே, ஃப்ளக்ஸ் சென்சாரோட அவுட்புட் என்ன பண்ணுவேன், லெஸ் தென் 500 இருந்துச்சுன்னா எல்டி வந்து ஹை பண்ணு, எஸ் வந்து கிரேட்டர் தென் 500 இருந்துச்சு அப்படின்னா 800 எபோவாக இருந்துச்சு அப்படின்னா எல்டி வந்து லோ பண்ணு அப்படின்னு போட்டிருப்பேன். ஓகே, எல்லாம் எதுவுமே பண்ணல, கோடிங் எல்லாமே சேம் காப்பி பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அந்த கோடிங்கை வந்து நீங்கள் ஈஸியாக புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் எப்படி வேணுமோ மாற்றிக்கலாம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி நம்ம ஒரு 2 வீலர் வந்து டிரைவிங் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நல்லா ஓட்டி போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம எந்த வழியாக இருந்தாலும் ஈஸியாக போகும். அதே மாதிரி தான் இங்கேயே என்ன பண்ணுவோம், கோடிங் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லேர்ன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணுமோ கோடிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேறு அதில் எந்த இஷ்யூமே இல்லை. இப்போ என்ன பண்ண, கோடிங்கை வெரிஃபை பண்ணிட்டு ஸ்கெட்சில் போய்ட்டோம், எக்ஸ்போர்ட் கம்பைல் பேனேஜ் கொடுத்தாங்க. ஓகே, கோடிங் வந்து உங்களுக்கு வெரிஃபை ஆகும். ஏன்னா நான் ஆல்ரெடி வெரிஃபை பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால் நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன், சிமுலேஷனுக்கு போகிறேன். இப்போ இந்த சிமுலேஷனில் பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் சென்சர் வந்து இது மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ளக்ஸ் சென்சரில் கிரவுண்டு அவுட்டு விசிசி அப்படின்னு 3 பின் இங்கே கொடுக்குறாங்கல்ல. ஆனால் ரியல் டைமில் என்ன இருக்கும், அவுட்டு விசிசி இந்த 2 பின் தான் இருக்கும், ஒரு பின் இருக்காது. ஓகேவா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அவுட்டுங்கிற பின்னில் வந்து ஒரு 10K ரெசிஸ்டர் போடுவீங்க. ஓகே, அந்த 10K ரெசிஸ்டர் இருந்து இந்த செகண்ட் பின்லேருந்து அவுட்புட் எடுப்பீங்க. ஓகே, அந்த ஹார்ட்வேருக்கான சர்க்யூட் டயக்ராம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளக்ஸ் சென்சருக்கான சர்க்யூட் டயக்ராம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டை பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, சிமுலேஷனில் வந்து ஒரு பொட்டன்சியோமீட்டர் வச்சு அந்த பொட்டன்சியோமீட்டர் வேரி பண்ணி காமிச்சிக்கேன். அப்போ அந்த பொட்டன்சியோமீட்டரில் என்ன அனலாக் அவுட்புட்டோ அதே சேம் அவுட்புட் தான் அதுலேயும் வரப்போகுது. ஓகே, வேறு எந்த விஷயமே இல்லை. நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஆச்சுன்னா 0ன்னு வரப்போகுது, நீங்கள் லைட்டாக ஆச்சிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேல்யூஸ் வந்து வேரி ஆகும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன், அப்போது ஃப்ளக்ஸ் சென்சர். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ளக்ஸ் சென்சர்னால் என்ன, அது கோடிங் எப்படி போடுறது அப்படின்னா நிறையா டவுட் இருக்கும் ஒரு சிலருக்கு. ஓகே, ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க. அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா இதுக்கு ஃப்ளக்ஸ் சென்சர் இப்படி தான் கோடிங் ரைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் இது வந்து வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், கோடிங் வந்து ப்ளே பண்ண உடனே Arduino இன்டர்ஃபேஸ் ஃப்ளக்ஸ் சென்சர் அப்படின்னு காமிக்கும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் வந்து 0ன்னு இருக்கும். ஓகே, ஏன்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த பாட்டை வந்து 0ல் வச்சுருக்கேன், அதனால் வேல்யூஸ் வந்து 0ன்னு காமிக்கும். ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு காமிக்கும். இப்போ என்ன பண்ணுறேன், எல்டி வந்து க்ளோ ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து ஹை பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண ஏன்னா வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ரியல் டைமில் வந்து நம்ம எங்கிட்ட ஆசைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இதாகும். இப்போ நான் 800 எபோவாக இருந்துச்சுன்னா ஆஃப் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 800 எபோ. ஓகே, 800 எபோவாக போச்சு அப்படின்னா நம்ம எல்டி வந்து ஆஃப் ஆயிடும். அப்போது நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அது எப்படி உங்களுக்கு கோடிங் வேணும், அதுக்கான சர்க்யூட் டயக்ராம் வேணும்னாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை இல்லாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டை பார்த்துட்டு உங்களுக்கு கோடிங் ப்ளஸ் சர்க்யூட் டயக்ராம் எல்லாமே என்ன பண்ணுறேன், ட்ராப் பண்ணி உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இல்லைப்பா நீ கீழே ஜாயின் பண்ணி டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு அதில் கூட கேட்கலாம். ஓகே, நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.